கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நவம்பர் மாதம் 16ஆம் தேதி இந்த 2025 வருடத்திலே ஆண்டவர் நம்மை அவருடைய சபைக்கு கொண்டு வந்ததற்காக எல்லாரும் கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். நல்ல உற்சாகமாக தட்டி. இந்த நாள் மிகவும் முக்கியமான நாள். அதுக்கு என்ன காரணம்னா, கிறிஸ்துவ திருச்சபையில் ஆண்டு, திருச்சபை ஆண்டு, சர்ச் கேலண்டர், கிறிஸ்தவ ஆண்டு, கிறிஸ்டியன் கேலண்டர், இறை வழிபாட்டு கேலண்டர், லிட்டர்ஜிக்கல் கேலண்டர் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ நம்முடைய புது வருஷம் ஆரம்பித்த உடனே, ஒரு புது வருஷம் எந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறது? ஜனவரி ஆரம்பித்து எப்போ முடியுது? டிசம்பரில் முடியுது. அதுக்கு என்ன பேர்? கேலண்டர் இயர். கேலண்டர் இயர், நாட்காட்டிய ஆண்டு. பள்ளிகள்லாம் எப்போ ஆரம்பிக்குது? ஜூனில் ஆரம்பித்து ஏப்ரல் மாதம் முடிகிறது. மே மாதம் லீவ். அந்த ஸ்கூலினுடைய கேலண்டருக்கு அகாடமிக் இயர் என்று பெயர். ஸ்கூல் கேலண்டருக்கு என்ன பேருங்க? அகாடமிக் இயர். இந்த வருமான வரித்துறையினர் அல்லது பேங்க்கில் நம்ம பணம் போடுறோம், எடுக்கிறோம். அப்போ நம்முடைய அக்கௌண்ட்ஸ்லாம் அந்த பேங்க்கில் மெயின்டைன் பண்ணுறாங்க. வருமான வரித்துறையினர் அந்த வரி வசூலிக்கிறது, அந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க. அந்த கேலண்டருக்கு என்ன பேருன்னா ஃபினான்ஷியல் இயர். அந்த கேலண்டருக்கு என்ன பேர்? ஃபினான்ஷியல் இயர். இது மாதிரி ஒவ்வொரு கேலண்டருக்கும் ஒரு இயர் இருக்கு. அதே மாதிரி சர்ச்சுக்கும் ஒரு கேலண்டர் இருக்கிறது. இது நிறைய பேர் தெரியாது. இப்போ நாங்கள் படித்ததுனால, அதை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு சொல்கிறேன். சர்ச்சில் இருக்கிற கேலண்டருக்கு என்ன பேருன்னா சர்ச் கேலண்டர். அல்லேலூயா. சர்ச்சில் பயன்படுத்துகிற கேலண்டர். இன்னொரு பேர் அதுக்கு கிறிஸ்தவ நாள்காட்டி, கிறிஸ்டியன் கேலண்டர். அல்லது அது இறை வழிபாடு சம்பந்தமாக இருக்கிறதுனால அதுக்கு லிட்டர்ஜிக்கல் கேலண்டர், இறை வழிபாட்டு ஆண்டு, இறை வழிபாட்டு கேலண்டர். ஸோ இந்த கிறிஸ்டியன் கேலண்டர், சர்ச்சு கேலண்டர், லிட்டர்ஜிக்கல் கேலண்டர் எப்பொழுது ஆரம்பிக்குதுன்னா, கிறிஸ்து பிறந்த தேதிக்கு முன்னால், டிசம்பர் 25க்கு முன்னால் 4 ஞாயிற்றுக்கிழமையில் ஆரம்பிக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு என்ன பேர்? வருகையின் முதல் ஞாயிறு. கிறிஸ்மஸ்க்கு முன்னால் 4 ஞாயிற்றுக்கிழமையை இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து 4 ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பேர்? வருகையின் ஞாயிற்றுக்கிழமைகள், சண்டேஸ் இந்த அட்வென்ட். வருகையின் ஞாயிற்றுக்கிழமைகள், வருகையின் முதல் ஞாயிறு, 2ஆம் ஞாயிறு, 3ஆம் ஞாயிறு, 4ஆம் ஞாயிறு, கிறிஸ்மஸ் ஈவ், கிறிஸ்து பிறந்த பண்டிகைக்கு முந்தின நாள் கிறிஸ்மஸ் டே. ஸோ சர்ச் கேலண்டரில் கிறிஸ்மஸ்க்கு முன்னால் 4 வாரத்துக்கு முன்னால் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்கு வருகையின் முதல் ஞாயிற்றுக்கிழமை. அங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடியும்னு சொன்னால், நவம்பர் மாதத்தில் 30ஆம் தேதிக்கு முன்னால், நவம்பர் 30ஆம் தேதிக்கு முன்னால் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் முடியும்.
அல்லது அந்த நவம்பர் 30ஆம் தேதியை ஒட்டி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் முடியும். சண்டே நியரஸ்ட் டு நவம்பர் 30th. அந்த நாளுக்கு என்ன சிறப்புனா, அந்த நாளுக்கு பேர் செயின்ட் ஆண்ட்ரூஸ் டே. செயின்ட் ஆண்ட்ரூஸ் டே, புனித அந்திரேயாவின் திருநாள். அந்த புனித அந்திரேயாவினுடைய திருநாள் செயின்ட் ஆண்ட்ரூஸ் டேவுக்கு அருகாமையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த சர்ச்சு இயரில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸோ இந்த வருஷம் 2025 கிறிஸ்மஸ் என்னைக்கு வருதுன்னா வியாழக்கிழமை வருது, டிசம்பர் 25. ஸோ அந்த டிசம்பர் 25 வியாழக்கிழமைக்கு முன்னால் டிசம்பர்லேயே 3 ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. என்னென்ன? டிசம்பர் 7, டிசம்பர் 14, டிசம்பர் 21. அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 30ஆம் தேதி. அப்போ அது ஒரு கிறிஸ்மஸ்க்கு முன்னால் 4 ஞாயிற்றுக்கிழமை. அப்போ இந்த வருடம் அந்த நவம்பர் 30 தான் செயின்ட் ஆண்ட்ரூஸ் டே, புனித அந்திரேயாவின் திருநாள். ஸோ அந்த செயின்ட் ஆண்ட்ரூஸ் டேவுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 23. அந்த நவம்பர் 23 தான் இந்த சர்ச்சு இயரில் இந்த வருஷம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை. அல்லேலூயா. ஸோ போன வருஷம் ஆரம்பித்த 2024 ஆரம்பித்த அந்த சர்ச்சு கேலண்டர் எப்போ முடியுதுன்னா இந்த வருஷம் நவம்பர் 23ஆம் தேதி முடிவடைகிறது. சர்ச்சு கேலண்டரில் அல்லது கிறிஸ்டியன் கேலண்டரில் அல்லது லிட்டர்ஜிக்கல் கேலண்டரில் வரக்கூடிய கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன பேர் என்றால் நியாய தீர்ப்பின் ஞாயிறு. ஒரு கிறிஸ்டியன் கேலண்டரில், ஒரு லிட்டர்ஜிக்கல் கேலண்டரில், ஒரு சர்ச்சு கேலண்டரில் கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன பேருன்னா நியாய தீர்ப்பின் ஞாயிறு, ஜட்ஜ்மெண்ட் சண்டே. அதுக்கு இங்கிலீஷில் ஜட்ஜ்மெண்ட் சண்டே ஆர் டூம் சண்டே. டூம் சண்டே ஆர் ஜட்ஜ்மெண்ட் சண்டே, நியாய தீர்ப்பின் ஞாயிறு. ஸோ கிறிஸ்மஸ்க்கு முன்னால் 4 ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்து பிறப்பு பற்றி பேசிட்டே வருவாங்க. அப்புறம் ஜனவரி 1ஆம் தேதி விருத்த சேதனம் கிறிஸ்து எடுக்கிறார், கிறிஸ்துவுக்கு செய்யப்படுகிறது. ஜனவரி 6ஆம் தேதி 3 சாஸ்திரிகள் ஞானிகள் இயேசுவை பணிந்து கொள்வார்கள். கிறிஸ்து மகிமை வழங்கின திருநாள். அதன் பிறகு சாம்பல் புதன், ஆஷ் வெட்னஸ்டே. அப்புறம் 40 நாட்கள் லெந்து காலம், தபசு காலம், ஒரு சந்தியின் காலம். அந்த ஒரு சந்தியின் காலத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஹோலி வீக், பரிசுத்த ஞாயிறு. அந்த பரிசுத்த ஞாயிறு குருத்தோட ஞாயிறில் ஆரம்பிக்கும், பாம் சண்டே. அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை பேஷன் சண்டே, கிறிஸ்தவனுடைய பாடு மரணத்தை நினைவு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அந்த பரிசுத்த வாரத்தில் இயேசுவை காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு பெரிய வியாழக்கிழமை என்று பெயர். இயேசு சிலுவையில் அறியப்பட்ட நாளுக்கு பெரிய வெள்ளிக்கிழமை என்று பெயர். அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த ஓய்வு நாளுக்கு பெரிய ஓய்வு நாள் என்று பெயர். அதுக்கு அடுத்த நாள் ஈஸ்டர் டே, கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாள். அல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு 40வது நாள் ஒரு வியாழக்கிழமை வரும். அன்னைக்கு கிறிஸ்து பரமேறின திருநாள், டே ஆஃப் அசென்ஷன். கிறிஸ்து பரமேறின திருநாளுக்கு பிறகு 10வது நாள் டே ஆஃப் பெண்டிகாஸ்ட், பெந்தேகோஸ்தே திருநாள். அல்லேலூயா. அதுக்கு டே ஆஃப் பெண்டிகாஸ்ட் என்று சொல்லுவார்கள், அல்லது அதுக்கு ஒயிட் சண்டே என்று சொல்லுவார்கள். அதுக்கு அடுத்தது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்கு
ஹோலி ட்ரினிட்டி சண்டே, தூய திருத்துவ திருநாள். அந்த தூய திருத்துவ திருநாளுக்கு பிறகு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் தூய திருத்துவ திருநாளுக்கு பிறகு அல்லது தூய திருத்துவ பண்டிகைக்கு பிறகு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லிக்கொண்டே வருவார்கள். கடைசியா இந்த திருச்சபை ஆண்டு முடியக்கூடிய ஆண்டுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன பேருனா, அதுதான் இன்னைக்கு. அதுக்கு என்ன பேருனா, நியாய தீர்ப்பின் ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின ஞாயிறு. நியாய தீர்ப்பின் நாளுக்கு முந்தின ஞாயிறு, சண்டே பிஃபோர் த ஜட்ஜ்மெண்ட் சண்டே. நியாய தீர்ப்பின் ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை அல்லது சண்டே பிஃபோர் த டூம் சண்டே. ஸோ நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன பேருன்னா, அடுத்த வாரம் வரக்கூடிய 23ஆம் தேதி வரக்கூடிய நியாய தீர்ப்பின் ஞாயிற்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு. அல்லேலூயா. நியாய தீர்ப்பின் நாளிலே மத்திய 25வது அதிகாரத்தில் ஆண்டவர் கம்பீரமாக மகிமையோடு மாட்சிமையோடு அவர் ராஜாவாக சிம்மாசனத்தில் வீற்றிருப்பார். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் அவருக்கு முன்பதாக கூட்டி சேர்க்கப்படுவார்கள் உயிர்த்தெழுதலின் நாளிலே. அப்பொழுது அவர் என்ன செய்வார், அந்த மேய்ப்பன் ஆடுகளை வெள்ளாடு செம்மறியாடு என்று ரெண்டாக பிரிக்கிறது மாதிரி ஆண்டவர் என்ன செய்வார், செம்மறியாடுகளை வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடது பக்கத்திலும் அவர் பிரித்து அவங்களுக்கு நியாய தீர்ப்பு பண்ணுவார். மத்திய 25 இருக்கு. அது எல்லா திருச்சபையிலும் இந்த அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நியாய தீர்ப்பின் ஞாயிற்றுக்கிழமையில நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கிப்பார். அல்லேலூயா. சிலர் வெளிப்படுத்தல் 20வது அதிகாரத்தில் 1 to 10 வசனத்தை வச்சு பேசுவாங்க. சில சபைகளில் கிறிஸ்து ராஜா அவர் நியாயாதிபதியாக அனைவரையும் நியாயம் தீர்க்கிறார். தி கிரேட்டஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் ஆல். எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நீதிபதி நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து ராஜா என்று வருகிற வாரம் பிரசங்கம் பண்ண. அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இந்த நாளுக்கு என்ன பேர் என்றால், நியாய தீர்ப்பின் ஞாயிறுக்கு முந்தின ஞாயிறு. அது இன்றைக்கு சண்டே பிஃபோர் த ஜட்ஜ்மெண்ட் சண்டே ஆர் டூம் சண்டே. இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வருகையை குறித்து தியானிக்க போகிறோம். இந்த நாளிலே நாம் எதை குறித்து தியானிக்க போகிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள் விழிப்பாகவும் பொறுப்புடனும் இருக்க வேண்டியதன் அவசியத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இயேசுவை விசுவாசிக்கக்கூடிய, இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள், இயேசுவுக்கு ஊழியம் செய்யக்கூடிய தேவ ஊழியர்கள் எப்படி இருக்கணும்? விழிப்பாகவும் பொறுப்புடனும் இருக்க வேண்டும். விழிப்பாகவும் பொறுப்புடனும் இருக்கும் அந்த பணியை குறித்து நாம் என்ன செய்கிறோம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதற்காக திருச்சபை பெரியோர்களால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 22வது அதிகாரம் 35 முதல் 40 வரை நாம் வாசிக்க கேட்போம். The Gospel according to Saint Luke
chapter 22, verses 35 to 40. விழிப்பாய் இருக்கும் பணியாளர்கள். தலைப்பு. இதே வசனம் மத்தேயு 24:45 வரைக்கும் இருக்கிறது. லூக்கா 12:35 நாம் வாசிப்போம். உங்கள் இடையை வரிந்து கட்டிக்கொள்ளுங்கள், விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும்போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள். தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தலைவர் இரவின் 2ஆம் காவல் வேளையில் வந்தாலும் 3ஆம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாய் இருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கன்னம் விடமாட்டார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவினுடைய வருகையை குறித்து திருச்சபையினுடைய விசுவாச அறிக்கைகளில் நாம் வாசிக்கிறோம். உதாரணமாக அப்போஸ்தல விசுவாச அறிக்கையில நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், இயேசுவை பற்றி நாம் வாசிக்கும் போது இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து உயிர் தெழுந்தார். பரத்துக்கு ஏறி எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிருள்ளோருக்கும் மரித்தோருக்கும் நியாய தீர்ப்பளிக்க வருவார் என்று நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இப்பொழுது பிதாவுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். இயேசு பொந்தி பிலாத்துவின் கீழ் அவருடைய காலத்தில் நமக்காக சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். வேத வாக்கியங்களின் படியே 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். பரலோகத்திற்கு ஏறி பிதாவின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிருள்ளோருக்கும் மரித்தோருக்கும் நியாய தீர்ப்பு அளிக்க மகிமையோடே திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவு இல்லை. இதை ஆங்கிலத்தில் நான் வாசிக்க விரும்புகிறேன். For our sake he was crucified under Pontius Pilate. He suffered death and was buried. On the 3rd day he rose again in accordance with the scriptures. He ascended into heaven and is seated at the right hand of the Father. He will come again in glory to judge the living and the dead, and his kingdom will have no end. கிறிஸ்தவ திருச்சபைகளுடைய 2 விசுவாச பிரமாணத்தில் ஒன்று அப்போஸ்தல விசுவாச பிரமாணம்.
அதுக்கு ஆங்கிலத்தில் அப்பாசில்ஸ் கிரீட் என்று பெயர். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த விசுவாச பிரமாணத்தை, அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வாங்க. எல்லாரும் எழுந்து நின்று அறிக்கை செய்வாங்க. அப்பாசில்ஸ் கிரீட். ரெண்டாவது, பண்டிகை காலங்களில் நிசேயா விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வாங்க. அல்லேலூயா. அந்த அப்போஸ்தலர்ஸ் கிரீடுக்கு ஒரு ஆம்பிளிஃபைடு ஒரு ஃபார்ம் தான் நைசின் கிரீட். அந்த நைசின் கிரீடில் நம்ம என்ன பார்க்குறோம்? He will come again in glory. அவர் மகிமையோடு திரும்ப வருவார். To judge the living and the dead. உயிரோடு இருக்கிறவர்களையும் ஜீவனோடு இருக்கிறவர்களையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். And his kingdom will have no end. அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவு இல்லை. அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவு இல்லை. பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரின் இடத்தில் இருந்து உயிர்த்தெழுந்து பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார் என்பதை விசுவாசிக்கிறேன். இது அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம். இதே நிசேயா விசுவாச பிரமாணத்தில் வேத எழுத்துக்களின்படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், பரமண்டலங்களுக்கு ஏறி பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார், ஜீவன் உள்ளோரையும் மரித்தோரையும் நடுத்தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. ஸோ இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான சபைகள் 5 கண்டங்களிலும் இருக்கக்கூடிய பெரும்பாலான மெயின்லைன் சர்ச்சஸில் இன்றைக்கு இயேசுவினுடைய 2ஆம் வருகையை பற்றி பிரசங்கிப்பார். அல்லேலூயா. அதைத்தான் நாம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுவினுடைய 2ஆம் வருகை, அதை பற்றி ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை சுருக்கமாக லூக்கா எழுதியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் 35 to 40 வசனம், ஆக்சுவலாக ஒரு 6 வசனம், அதில் மிகவும் சிறப்பாக அழகாக லூக்கா சுருக்கமாக எழுதியிருக்கிறார். 35 to 40 வரைக்கும். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். அல்லேலூயா. லூக்கா இந்த லூக்கா சுவிசேஷத்தை புறஜாதிகளுக்கு எழுதினார். மத்தேயு யூதர்களுக்கு எழுதினார். மார்க்கு ரோமர்களுக்கு எழுதினார். அல்லேலூயா. இந்த லூக்கா சுவிசேஷத்தை லூக்கா யாருக்கு எழுதினாருன்னா, இயேசுவை அறிந்திராத புறஜாதி மக்களுக்கு, பிற இனத்தை சேர்ந்த மக்களுக்கு, யூதர் அல்லாதவர்களுக்கு எழுதினார். அதனால அவங்க புரிந்து கொள்ளத்தக்க லாங்குவேஜில் ரொம்ப சுருக்கமாக ஒரு கதை மாதிரி அவர் எழுதுகிறார் இயேசுவின் வருகை. இயேசுவின் காலத்தில் திருமணங்கள் பொதுவாக இரவு நேரங்களில் நடைபெறும். அல்லேலூயா. இயேசுவின் காலத்தில் திருமணம் 1 வாரம் நடக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் கானா ஒரு கல்யாணத்தை பற்றி பேசும்போது எத்தனை நாளைக்கு நடக்கும் கல்யாணம்? 1 வாரம். 1 வாரம் ஃபுல்லாக நடக்கும். 1 வாரம் ஃபுல்லாக விருந்தினர்கள் வருவாங்க, போவாங்க, சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்க திருமணத்துக்கு விருந்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்போ லூக்கா என்ன எழுதுறாரு, ஒரு வீட்டு எஜமான் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வீட்டை தன்னுடைய பணியாளர்கள் கையில், தன்னுடைய ஊழியக்காரர்கள் கையில் ஒப்படைத்து விட்டு வீட்டு எஜமானும் அவருடைய மனைவி பிள்ளைகளும் குடும்பத்தார்களும் எங்கே போகிறாங்க? ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க. அல்லேலூயா. ஒரு கல்யாண விருந்துக்கு போகிறாங்க.
அந்த பொண்ணு மாப்பிள்ளை எல்லாரையுமே வாழ்த்திட்டு அவங்க அந்த விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு, இப்போது இருக்கிற மாதிரி அப்போது போக்குவரத்து வசதி இல்லை. அவங்க அந்த கல்யாணத்து விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க பொறுமையாக அவங்க திரும்பி வராங்க. அவங்க எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. வீட்டை பார்த்துருங்கப்பா, நானும் அம்மாவும் பிள்ளைகளும் எல்லாரும், எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு நாங்கள் அந்த மணமக்களை வாழ்த்துட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் வருவோம். எப்போ வருவோன்னு தெரியாது. 9 மணிக்கு வரலாம், நைட்டு 12 மணிக்கு வரலாம், விடியகால 3 மணிக்கு வரலாம். எத்தனை மணிக்கு வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க, விழித்திருங்க, காத்திருங்க. திருட நடமாட்டம் இருக்குது, திருடன் வந்து நம்ம வீட்டை கொள்ளையடிக்காதபடிக்கு பாதுகாத்து கொண்டு இருங்க, தூங்கிடாதீங்க, ரொம்ப விழிப்பாக இருங்கன்னு சொல்லிட்டு அந்த எஜமான அந்த கல்யாணத்துக்கு போய்விட்டார். அவரே அவர் மனைவி பிள்ளைகள் குடும்பம் எல்லாருமே போயிட்டாங்க. இப்போ வீட்டை யார் பார்த்துட்டு இருக்கிறது? வேலைக்காரங்க, அடிமைகள் பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்போ எஜமானும் அவருடைய குடும்பமும் அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு அவங்க திரும்ப வராங்க. அல்லேலூயா. திரும்ப வரும்போது இந்த வேலைக்காரங்க எப்படி இருக்கணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 35 ஒருத்தர் படிங்க. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது வீட்டு எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி. பாயிண்ட் அதான். வீட்டுக்காரங்க எங்கேயாவது போயிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க? காலிங் பெல்ல அமுத்துவாங்க. நீங்கள் சீரியல் பார்த்துட்டு இருக்கிறீங்க, அவர் வந்து கத்துறது உங்கள் காதில் விழாது. அப்புறம் வந்த உடனே என்ன கேட்பாரு? விக்டோரியா, எவ்வளோ நேரம் நான் பெல்ல அடிச்சிட்டு இருக்கிறேன், எவ்வளோ நேரம் கதவை தட்டிட்டு இருக்கிறேன், என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சீரியல் பார்த்து உட்காந்துட்டீங்களா? உதாரணத்துக்கு சொன்னேன், நீங்கள் சீரியல்லாம் பார்க்க மாட்டீங்கன்னு தெரியும் எனக்கு. யூஸ்வலாக ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கோவம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நான் வந்து எவ்வளோ நேரம் கதவை தட்டிருக்கிறேன், நீங்கள் கதவை திறக்கலை. ஆனால் இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்? தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே, அட் ஒன்ஸ், என்ன இளவரசி? உடனே, அட் ஒன்ஸ், இமீடியட்லி அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். அல்லேலூயா. இங்க பாருங்க, ஒரு 3-4 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. எஜமான் வந்து கல்யாணத்துக்கு போயிட்டாரு. ஆனால் வேலைக்காரங்க எப்படி இருக்கணும்னா, அவங்க போட்டு இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் அழுத்து போட்டு விட்டு, அவங்க தூங்கும்போது போடக்கூடிய ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு அவங்க இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அந்த வேலைக்காரங்க எப்படி இருக்கணும்? உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும், தட் மீன்ஸ் எப்படி ஒரு போலீஸ்காரர் அல்லது ஒரு மிலிட்ரி மேன் எப்படி ஃபுல் யூனிஃபார்மில் அவர் இருக்கிறாரோ, மிலிட்ரிக்காரங்களை பார்த்துருக்கிறீங்களா? ஃபுல் யூனிஃபார்மில் இருக்கும்போது பெல்ட்டு கட்டியிருப்பாங்க, ஷூ போட்டிருப்பாங்க, அவங்க எல்லாமே கரெக்டாக இருக்கும். கையில் வந்து அந்த வெப்பனை வச்சுருப்பாங்க, ஆர்மமெண்ட்டை வச்சுருப்பாங்க, ஃபயர் ஆர்ம்ஸ் கையில் இருக்கும். அதே மாதிரி போலீஸ்காரங்களும் அந்த யூனிஃபார்மில் ஷூலாம் போட்டு பெல்ட்டெல்லாம் கட்டிக்கிட்டு கேப்லாம் போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? துப்பாக்கி வைத்து கொண்டு அந்த சர்வீஸில் வேலையில் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருப்பாங்க. வீட்டுக்கு போனால் தான் அதெல்லாம் கைட்டி வச்சுட்டு அன்யூனிஃபார்முக்கு, நான் யூனிஃபார்முக்கு மாறுவாங்க. இங்கே அதைத்தான் வந்து அந்த வீட்டு எஜமான் சொல்கிறாரு தன்னுடைய வேலைக்காரரை பார்த்து, நான் திரும்ப வரும்பொழுது நீங்கள் எல்லாரும் ஏனோ தானோ என்று உங்களுடைய வஸ்திரத்தெல்லாம் கைட்டி போட்டுவிட்டு நீங்கள் சாதாரணமாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்?
உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும். ட்ரெஸ்லாம் பண்ணி நீங்கள் பெல்ட்டெல்லாம் கட்டி, இப்போ நம்ம பெல்ட்டு கட்டுறோம், அந்த காலத்தில் அங்கி போடுவாங்க. அந்த அங்கிக்கு நடுவில் சிஎஸ்ஐ ரெவரண்டுங்க, லுத்தரன் ரெவரண்ட்லாம் கட்டுற மாதிரி ஒரு கருப்பு கயிறையோ வெள்ளை கயிறையோ என்ன பண்ணுவாங்க, அவங்க கட்டி இருப்பாங்க. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும். அல்லது மாடர்னாக இப்போ நம்ம சொன்னால் நீங்கள் அந்த பேண்ட்டு ஷர்ட்லாம் போட்டு உங்கள் பெல்ட்டெல்லாம் கரெக்டாக பக்கிள் பண்ணப்பட்டதாகவும், அறைகள் கட்டப்பட்டதாகவும். உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் இருக்க வேண்டும். உங்கள் விளக்குகள் எரிகிறதாக இருக்க வேண்டும். மத்தேயு 25 10 கன்னிகைகள் ஓமையை பார்க்குறோம். அதில் புத்தியுள்ள கன்னிகைகள் 5 கன்னிகைகள், புத்தி இல்லாதவர்கள் 5 கன்னிகைகள். புத்தி உள்ளவர்கள் தங்கள் கைகளிலே எண்ணெய் வைத்திருந்தார்கள். அவங்க தீவெட்டி, அந்த காலத்தில் வந்து டார்ச் லைட்லாம் கிடையாது, என்ன இருந்தது, தீவெட்டி. அந்த தீவெட்டியில் ஒரு கம்பு மாதிரி இருக்கும், அது மேலே உச்சியில் துணி சுற்றி வச்சுருப்பாங்க, அதில் எண்ணெயை ஊற்றி கொளுத்துவாங்க. ஸோ எஜமான் சொல்கிறாரு, நாங்கள் போயிட்டு லேட் நைட்டு தான் வருவோம், எங்களுக்கு தெரியாது எப்போ வரப்போகிறோன்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஃபுல் யூனிஃபார்மில் இருக்கணும். நான் இருக்கும்போது எப்படி நீங்கள் யூனிஃபார்மில் இருப்பீங்களோ, அந்த வேலை ஆட்கள் அணியக்கூடிய வஸ்திரத்தை தரித்திருப்பீர்களோ, உங்கள் இடையிலே கச்சை கட்டி இருப்பீர்களோ, அது மாதிரி உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும். இரவு வேலையாக இருக்கிறதுனால ஒவ்வொரு கையிலையும் என்ன இருக்கும், தீவெட்டி இருக்கும். ஒவ்வொரு கையிலையும் தீவெட்டி இருக்கும், விளக்கு இருக்கும். உங்கள் கையிலே விளக்குகளும் எரிந்து கொண்டு இருக்கட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சரி, நம்ம எஜமான் கல்யாணத்துக்கு போயிட்டாரு, அவர் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, அவர் வரும்போது நம்ம கொளுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கெல்லாம் ஆஃப் பண்ணி வைக்கலாம். அவங்க எஜமான் சொல்றாரு, உங்கள் விளக்குகள் எரிந்து கொண்டு இருக்கட்டும். இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், மத்தேயுல பார்த்தோம்னா, விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கட்டும் என்பதற்கு மனிதர் முன்பதாக உங்கள் நற்கிரியைகள் பிரகாசிக்கட்டும் சொல்றார் ஆண்டவர். மனிதர்களுக்கு முன்பதாக நம்முடைய நற்கிரியைகள் அவங்களுக்கு பிரகாசிக்க வேண்டும். ஸோ அவர் குட் ஒர்க்ஸ், நம்ம குட் ஒர்க்ஸ் தான், நம்ம நற்கிரியைகள் தான் எரிகின்ற தீபங்கள், எரிகின்ற விளக்குகள். ஸோ அந்த எஜமான் சொல்றார், உங்கள் இடையை வரிந்து கட்டி கொள்ளுங்கள், விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். அடுத்தது 36 பார்த்தீங்கன்னா, தங்கள் எஜமான் கல்யாணத்தில் இருந்து வந்து அந்த கதவை தட்டும்போது உடனே, இதான் கவனிங்க, உடனே அவருக்கு திறக்கும்படி, அவர் குரல் கொடுத்த உடனே, கதவை தட்டின உடனே அவருக்கு திறக்கும்படி, எப்பொழுது வருவார், எப்பொழுது எஜமான், அந்த வீட்டு எஜமான் வருவார் என்று காத்து இருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். முதல்ல மெட்ராஸில் எங்கே பார்த்தாலும் இயேசு சீக்கிரம் வருகிறார், இயேசு சீக்கிரம் வருகிறாருன்னு, எஸ்பெஷலி இந்த ரயில்வேஸ், பெரம்பூர், கேரேஜ், லோக்கோ ஒர்க்ஸு, இந்த இடத்துலலாம் ரயில்வே சோத்தில் எல்லாம் இயேசு சீக்கிரம் வருகிறார், இயேசு சீக்கிரம் வருகிறார்னு என்ன பண்ணுவாங்க, எழுதி போட்டிருப்பாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு, இயேசுவாகிய நான் இந்த உலகத்திற்கு வரும்பொழுது என்னை விசுவாசிக்கிற பிள்ளைகளாகிய நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், விழிப்பாக இருக்கணும், பொறுப்புடனும் இருக்கணும், விழிப்பாக இருக்கணும். இரவு நேரத்தில் டயர்டாக இருக்கு, கொஞ்சம் தூங்கிட்டேன்னு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, தூங்கக்கூடாது, சொல்லக்கூடாது. You should be always alert. You must always alert. You must be always alert. எப்போது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்.
இயேசுவின் வருகைக்காக. சும்மா இயேசு வராருன்னு சொல்றது பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய ஜீவியத்தில், உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு எப்பொழுது வந்தாலும் அவரை சந்திப்பதற்கு நீங்கள் என்னவா இருக்கணும்? ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஒரு தடவை மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரகுமான் கிட்ட ஒருத்தர் போய் கேட்டாங்களாம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உண்மையிலேயே யாரை சந்திக்கணும்னு விரும்புகிறீங்க, யாரை சந்திக்கணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னு ஏஆர் ரகுமான் மியூசிக் டைரக்டர் கிட்ட கேட்குறாங்க. அவர் ஒரு முஸ்லீம். அவர் என்ன சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து வராருன்னு சொல்கிறாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர் வந்தாருன்னா நான் அவரை சந்தித்து பேசணும்னு விரும்புகிறேன். அவர் என்ன நினைச்சு சொன்னாரோ தெரியல. சாதாரணமாக ஒரு மனிதனை சந்தித்து பேசுகிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். ஆனால் இயேசு ராஜாஜி ராஜாவா, கர்த்தாஜி கர்த்தாவா, இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிறவராக வரப்போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. முதல் தடவை வரும்போது அவர் ஹம்புலா வந்தார். பெத்லகேமிலே மாட்டு தொழுவத்தில் அவர் பிறந்தார். ஒரு ஆட்டுக்குட்டியா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியா அவர் பிறந்தார். ஆனால் இரண்டாவது முறை அவர் வரும்போது அவர் யூத ராஜசிங்கமாக, லைன் ஆஃப் ஜூடானா இந்த உலகத்தை ஆட்சி புரியக்கூடிய ஒரு பேரரசராக, அல்லேலூயா, ஒரு ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக, ஏக சக்கராதிபதியாக அவர் இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அவருக்கு முன்பதாக கூட்டி சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பன் சமரியாடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிக்கிறது போல அவங்க செய்த கிரியைகளுக்கு ஏற்றதாக இயேசு பிரித்து இந்த உலக மக்களை நியாயந்திருக்க போகிறார். அதை அடுத்த வாரம் நம்ம சிந்திக்கலாம். கர்த்தருக்கு சித்தமானா மத்தேயு 25 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அது இருக்கும். இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாக இருக்கணும். யூ ஷுட் பி அலர்ட், யூ ஷுட் பி வெரி ப்ரிப்பேர்ட்னஸ் இருக்கணும் உங்களுக்கு. சும்மா இயேசு வராருன்னு சொல்றதுக்கு அவசியம் இல்லை. இயேசுவை சந்திப்பதற்கு நீங்க என்னவா இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். இயேசுவை சந்திப்பதற்கு நீங்க நானும் ஆயத்தமா இருக்கணும். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும், ப்ரிப்பேர்ட்னஸ், உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும், கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வேலையை, மக்களுக்கு முன்பதாக நற்கிரியைகளை காண்பிக்கக்கூடிய வேலையை நாம் என்ன பண்ண வேண்டும்? செய்ய வேண்டும். We must show Christ's love through our loving deeds to the people who are living in this world. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இயேசுவின் அன்பை, இயேசுவின் நற்செய்தியை நமது கிரியைகளின் மூலமாக காண்பிக்க வேண்டும். அதுதான் உங்கள் விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கட்டும். உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும். அடுத்தது, எஜமான் எப்போது வந்தாலும் அவர் கதவை தட்டும்போது, இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு இயேசு சொன்னார். அல்லேலூயா. இயேசு என்ன சொன்னாரு? வாசல் படியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். கதவை தட்டும் போது நம்ம என்ன பண்ணணும்? உடனே திறக்கணும். அதான் பாயிண்ட். காலிங் பெல் அடித்த உடனே இதை வந்துட்டுங்க அப்படின்னு ஓடி போய் நீங்க என்ன பண்ணணும்? கதவை திறக்கணும். முக்கியமான செய்தி பார்த்துட்டு இருக்கும்போது உயிர் எடுக்கிறார் பாரு. கதவு திறந்து தானே இருக்குது, உள்ள வர வேண்டியது தானே அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆண்டவர் எப்போ வந்தாலும் அவரை நீங்கள் ஓடி போய் என்ன செய்ய வேண்டும்? வரவேற்க வேண்டும். You have to go and welcome Jesus. நீங்க ஓடி போய் இயேசுவை வாங்க ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே என்று சொல்லி வரவேற்க வேண்டும்.
நீங்கள் உங்கள் ஆண்டவருடைய வருகைக்கு எப்பொழுது வருவார் என்று காத்திருக்க வேண்டும். கை தட்டுங்க, கை தட்டுங்க. இயேசுவின் வருகைக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் தூங்கி எழுந்திருக்கும் போது இன்னைக்கு ஆண்டவர் வந்தா நான் அவரை சந்திப்பேனா என்ற கேள்வி நீங்கள் கேட்க வேண்டும். 37ஆம் வசனம், எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். ஏன் சொன்னா எஜமான் 2ஆம் ஜாமத்திலோ 3ஆம் ஜாமத்திலோ வந்தாருன்னா அவரை வரவேற்கிறவர்கள் பாக்கியவான்கள். தூங்காமல் விழித்திருந்து அவரை வரவேற்கிறவர்கள். யூதர்கள் அந்த காலத்தில் ரோமர்கள் கூட ஒரு பகலை 24 மணி நேரத்தை 8 ஜாமமா பிரிச்சிருந்தாங்க. எத்தனை ஜாமம்? காலையில் 6 மணியிலிருந்து 9 மணி, காலையில் 9 மணியிலிருந்து பகல் 12 மணி, பகல் 12 மணியிலிருந்து ஈவினிங் 3 மணி, திரும்ப ஈவினிங் 3 மணியிலிருந்து சாயந்தரம் 6 மணி. ஸோ பகலை 4 ஜாமமாக பிரிச்சிருந்தாங்க. 6 to 9, 9 to 12, 12 to 3, 3 to 6. அதே மாதிரி இரவு வேலையில் அதையும் 4 ஜாமமாக பிரிச்சிருந்தாங்க. 6 to 9, 9 to 12, 12 to 3, 3 to 6. இந்த இரவில் சூரியன் அஸ்தமித்ததிலிருந்து 9 மணி வரைக்கும் 1ஆம் ஜாமம், 9 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் 2ஆம் ஜாமம், இரவு 12 மணியிலிருந்து விடிகாலை 3 மணி வரைக்கும் 3ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம் 3 மணியிலிருந்து அதிகாலை 6 மணி வரைக்கும் 4ஆம் ஜாமம். இங்கே அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, அவர் வீட்டு எஜமான் 2ஆம் ஜாமத்திலாவது, அதாவது இரவு 9 மணியிலிருந்து 12 மணிக்குள்ள, அல்லது 3ஆம் ஜாமத்திலாவது, அல்லது நடு இரவு 12 மணியிலிருந்து அதிகாலை 3 மணிக்குள்ள அவர் வந்து தன்னுடைய ஊழியக்காரர்கள் தூங்காம விழித்து இருக்கிறதை அவர் கண்டால் அந்த ஊழியக்காரர்கள் பாக்கியவான்கள். அந்த வேலைக்காரங்கள்லாம் பசியோட எஜமானுக்காக காத்துட்டு இருப்பாங்க. வந்த எஜமான் என்ன சொல்வார், சரி சரி நான் வந்துட்டேன், நீங்கள் எல்லாம் பந்தியில் அமருங்கன்னு சொல்லி பட்னியாக இருக்கிற அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போடுவார். அல்லேலூயா. அவங்களுக்கு இரவு உணவை பரிமாறுவார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் வரும்போது நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம அறைகள் கட்டப்பட்டு இருக்கணும், நம்ம தீபங்கள் விளக்குகள் தீவட்டிகள் எரிய வேண்டும். 3வது, நமது வீட்டு எஜமான் எப்பொழுது வருவார் என்று நாம் காத்திருக்க வேண்டும். அவர் கதவை தட்டின உடனே நம்ம ஓடி போய் காத்திருந்தாதான் கதவை திறக்க முடியும். அது மட்டும் இல்லை, 4வது பாயிண்ட் என்னன்னா, அவர் வரும்போது நைட்டு 1 மணிக்கு வராரு, 2 மணிக்கு வராரு. அப்போ அவருடைய வேலைக்காரர்கள் தூங்காமல் விழித்திருக்கிறவர்களாக அவர் கண்டால் அந்த ஊழியக்காரர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பெந்தேகோஸ்தே சபைகளில் முதல்ல இருந்த விசுவாசம்லாம் இப்போ ஒன்றும் கிடையாது. முதல்ல இருந்த பரிசுத்தம், முதல்ல இருந்த நீதி, முதல்ல இருந்த அன்பு, முதல்ல கர்த்தருக்கு காணிக்கைலாம் அந்த கொடுத்த தன்மைகள் எல்லாம் இப்போ டோட்டலி சேஞ்ச் ஆயிடுச்சு. விசுவாசிகள் தங்களுக்கு ஏற்றபடி சத்தியங்களை மாற்றி கொண்டு விட்டார்கள். இப்போ ஆடல் பாடல் நடனம் கூத்து கும்மாளம் இதில் ஜனங்க போயிட்டாங்க. முதல்ல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பயபக்தியோடு உட்காருவாங்க. அல்லேலூயா. பயபக்தியோடு உட்காருவாங்க, பயபக்தியோடு முழங்கால் பண்ணிடுவாங்க, பயபக்தியோடு கைகளை தட்டி பாட்டு பாடுவாங்க. இந்த பாட்டு பாடி ஜெபிக்கும் போதே ஆவியானவருடைய பிரசன்னம் இறங்கும். பிசாசுகள்லாம் அப்படியே கீழே விழுந்து புரண்டு ஓடும். நம்ம சபை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க இல்லையா? நம்ம சபையிலே இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, உட்காந்து பாட்டு பாடுவாங்க கொஞ்ச நேரம், அப்புறம் ஏஞ்சி நின்று கொஞ்ச நேரம் ஆராதிப்பேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஆராதிக்கிறேன்னு பாட்டு பாடுவாங்க.
எதுக்கு சொல்ல வரணும்னா, இப்போ சூழ்நிலைகள் எல்லாம் மாறிக்கொண்டு இருக்கு. நாம் ஆண்டவருடைய வருகைக்கு எப்போதுமே ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்பொழுதுமே ஆண்டவருடைய வருகைக்கு நாம் என்னவா இருக்கணும்? ஆயத்தமாய் இருக்க வேண்டும். எஜமான் வரும்பொழுது உங்களுடைய அறைகள் கட்டப்பட்டு இருக்க வேண்டும். உங்கள் தீவட்டிகள் அல்லது தீப்பந்தங்கள், உங்கள் விளக்குகள் எரிய வேண்டும். எஜமான் வந்து கதவை தட்டும்போது ஓடி போய் உடனே நீங்கள் கதவை திறக்கணும். அது எப்போ நடக்கும்னா, எஜமான் எப்போ வருவார் என்று நீங்கள் காத்து கொண்டிருந்தால்தான் அது நடக்கும். எஜமான் வரும்போது நீங்கள் தூங்காம விழித்திருந்தா நீங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எஜமான் 2ஆம் ஜாமத்திலேயோ 9 to 12, 3ஆம் ஜாமத்திலேயோ 12 to 3 எப்போ வந்தாலும் உங்கள் அறை கட்டப்பட்டு இருக்க வேண்டும். உங்கள் விளக்கு எரிய வேண்டும். அவர் குரலை கேட்டவுடனே ஓடி போய் கதவை திறக்கணும். எஜமான் எப்போ வருவார் என்று நீங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் தூங்காமல் விழித்திருந்தால் ஆண்டவருடைய வருகையில் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். 39-40 தான் நான் முக்கியமாக நேசிக்கிற ஒரு வேத பகுதி. திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டு எஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்து இருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் என்றார். வேத புத்தகத்தில் இயேசுவினுடைய வருகை நாம் நினையாத நேரத்தில் இருக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு எப்போ வருவார்னு யாருக்குமே தெரியாது. பிதாவுக்கும் தெரியாது. பிதாவுக்கு தெரியாதுன்னு கிடையாது, பிதா சொல்லலை. அவர் சொன்னதான் நமக்கு தெரியும். இயேசுவுக்கும் தெரியாது, தேவ தூதர்களுக்கும் தெரியாது. பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும் எப்போ இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்பணும்னு சொல்லி. ஸோ இயேசுவின் வருகையை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? இயேசு திருடன் வருகிற வண்ணமாய் வருவார். திருடன் வருகிற வண்ணம்னா நாம் நினைக்காத நேரத்திலே வருவார். அல்லேலூயா. வாசிப்போம். மத்தேயு 24:43. டக்குன்னு ஒருத்தர் படிங்க. மத்தேயு 24:43. திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். திருடன் எப்போ வருவான்னு, எந்த நேரத்தில் வருவான்னு வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் தூங்காமல் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். ஆக்சுவலாக கப்பல் கவிழ்ந்து போனாலும் கன்னத்தில் கை வைக்கக்கூடாது. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஏன் கன்னத்தில் கை வச்சுட்டு இருக்கிற, கப்பலை கவிழ்ந்து போச்சுன்னு கேட்பாங்க. அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா, இந்த கன்னத்தில் கை வைக்கிறது கிடையாது. கப்பல் கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காத அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஆள் வந்து அந்த காலத்தில் வியாபாரம் பண்ணுறாரு, கப்பலில் ஏற்றுமதி பண்ணுறாரு, கப்பலில் இறக்குமதி பண்ணுறாரு. திடீர்னு புயல் அடித்து அந்த கப்பல் கவிழ்ந்துருச்சு. அதனால நிறையா அவருக்கு நஷ்டம். உன் வாழ்க்கையில் கப்பல் கவிழ்ந்து உனக்கு நஷ்டம் வந்தால் கூட நீ கண்ணக்கோளில் கை வைக்கக்கூடாது. திருட்டு வேலையில் ஈடுபடக்கூடாது. அந்த காலத்தில் திருடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த வீடு சாத்தி இருக்குதுன்னு பார்ப்பாங்க. எந்த வீடு பூட்டி இருக்குது, சாத்தி இருக்குது, எந்த வீட்டில் ஆள் இல்லைன்னு பார்த்துட்டு நைட்டில் போயிட்டு அவங்க ஒரு சர்க்குலராக தொலை போடுற, இப்போ இங்கே போர்டெலாம் போடுறாங்க இல்லையா, மெட்ரோ ட்ரெயினுக்கு
பூமிக்கு அடியில் ட்ரில் போடுறாங்க இல்லையா, பெரிய பெரிய அந்த ட்ரில் மெஷின், அது மாதிரி அவங்க கையில் ஹேண்டியாக அந்த துவாரம் போடக்கூடிய ஒரு ஆள் உள்ளே போயிட்டு வர்ற மாதிரி அந்த ஹோல் போடக்கூடிய கண்ணக்கோல் வச்சுருப்பாங்க. இந்த சுவத்தில் அந்த கண்ணக்கோலை வச்சு அவங்க இப்படி இப்படி சுற்றுனாக்கா என்ன ஆகுன்னா அந்த சுவத்தில் ஒரு ஆள் உள்ளே போயிட்டு வர அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வட்டம் துவாரம் ஏற்படுத்திவிடும். சுற்றி எடுத்து சோத்தை உடைக்க தேவையில்லை, ஜஸ்ட் அந்த கண்ணக்கோலை வச்சு இப்படி இப்படி சுற்றினாக்கா போதும், அந்த சுவத்தில் ஓட்டை விழுந்துடும். ஆட்கள் உள்ளே போயிட்டு கொலையடிச்சுட்டு வெளில வந்துடும். அதுக்கு பேர் தான் கண்ணக்கோல். அதைத்தான் தமிழில் பழமொழியில் கப்பல் கவிழ்ந்தாலும் உன் வியாபாரம் நஷ்டப்பட்டாலும் உன் வியாபாரம் அழிஞ்சு போனால் கூட நீ என்ன பண்ணக்கூடாது, அந்த கண்ணக்கோலை வச்சு பக்கத்து வீட்டையோ எதிர் வீட்டையோ வேறு எங்கேயாவது போயோ நீங்கள் திருட்டிட்டு செல்வம் சம்பாதிக்கக்கூடாது. அது தப்பு. உனக்கு பெரிய நஷ்டம் வந்தாலும் திருட்டு தொழிலை நீ பண்ணக்கூடாது. கை தட்டுங்க, எவ்வளோ அருமையான ஒரு. நான் நினச்சிட்டு இருந்தேன் கவலையில் கை வச்சு கன்னத்தை தாங்கிறது தான் கன்னத்தில் கை வைக்கிறது. இது கன்னத்தில் கை வைக்கிறது இல்லை, திருட்டு தொழிலில் ஈடுபடுறது. ஏசு அதைத்தான் சொல்றார். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். தட் மீன்ஸ் அந்த வீட்டை பிரேக் பண்ணி சைலண்ட்டாக பிரேக் பண்ணி வீட்டுக்குள்ள ஆட்களை அனுப்பிச்சு திருட்டு வேலையை செய்ய மாட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் அந்த திருடன் வருகிறது எதுக்கு அடையாளம்னா, நீங்கள் நினையாத நாழிகையிலே திருடன் வந்து சொல்லிட்டுலாம் வரமாட்டான். 9 மணிக்கு மேலே, விடிய காலம் 3 மணிக்கு உள்ள அல்லது 4 மணிக்கு உள்ள 2ஆம் ஜாமத்திலையோ 3ஆம் ஜாமத்திலையோ ஜனங்க அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது திருடன் கண்ணக்கோலை எடுத்துகிட்டு வந்து அதை பொறுமையாக அதை சுற்றி அந்த சோத்தில் தொலை போட்டு ஆட்கள் உள்ளே போயிட்டு பொருட்களை திருடிட்டு வந்துடுவாங்க. இயேசு சொல்கிறாரு, நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களோ ஆயத்தமாக இருங்கள். அடுத்தது மார்க்கு 13:32. மார்க்கு 13:32. படிங்க. அந்த நாளையும் அந்த நாழிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து என்னைக்கு வரப்போகிறார், செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் டேட் யாருக்குமே தெரியாது. பிதா ஒருத்தருக்கு தான் தெரியும். பிதா சொன்னதான் நமக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனால் மானிட மகன் வரும் நாளும் வேலையும், மனுஷகுமாரன் வருகிற நாளும் வேலையும், ஆனால் அந்த நாளையும் வேலையையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது. விண்ணகத்தில் உள்ள தூதருக்கோ மகனுக்கோ கூட குமாரனுக்கோ கூட தெரியாது. லூக்கா 12வது அதிகாரம் 39வது வசனம். இப்போ நான் பார்த்த வசனம் தான், படிங்க. திருடன் இந்த நேரத்தில் வருவான் என்று வீட்டு எஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கண்ணமிட விட மாட்டார் என்பதை அறிவீர்கள். திருட எந்த நேரத்தில் வருவான்னு அந்த வீட்டு ஓனருக்கு தெரிஞ்சிருந்தா அவர் தூங்குவார போயிட்டு தூங்காம பிடித்திருந்து திருடனை பிடிப்பார், எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருப்பார். அது மாதிரி இயேசு எப்பொழுது வருவார் என்று நமக்கு தெரியாது. நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். ஆகவே இயேசு சீக்கிரம் வருகிறார், இயேசு 2ஆம் முறை வருகிறார் அப்படின்னு சவுத்தில் எழுதுறதுனாலையோ மீட்டிங் நோட்டீஸில் போடுறதுனாலையோ
சபத்தில் எழுதி வைக்கிறதுனாலையும் சபைக்கு வெளியில எழுதி வைக்கிறதுனால புரோஜனம் இல்லை. அது ஜஸ்ட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான், மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்னவா இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கணும், விழிப்பாக இருக்கணும், பொறுப்பாக இருக்கணும். இயேசுவினுடைய வருகைக்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்திலே, அதாவது திருடன் எப்படி நினையாத நேரத்தில் வரானோ அது மாதிரி இயேசுவா நினையாத நேரத்திலே மானிட மகன் வருவார். அதுக்கு அடுத்தது 1 தெசலோனிக்கேயர் 5:2. 1 தெசலோனிக்கேயர் 5:2. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை எப்படி இருக்கும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். இரவிலே திருடன் வருகிற வண்ணமா, ஏனெனில் திருடன் இரவில் வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும் என்பதை நீங்களே திட்டமாய் தெரிந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஸோ இயேசுவின் வருகை திருடனுடைய வருகைக்கு ஒப்பிடப்பட்டு இருக்கிறது. திருடன் எப்படி பொண்ணு வெள்ளி விலையுயர்ந்த பொருட்களை திருட வருகிறானோ அது மாதிரி இயேசு தன்னுடைய வெளியேற பெற்ற ஆத்துமாக்களை சேர்க்கும்படியாக அவர் இந்த உலகத்திற்கு வரப்போகிறார் 2வது முறையாக. அதுக்கு அடுத்தது 2 பேதுரு 3:10. 2 பேதுரு 3:10. வேற ஒருத்தர் படிக்காதவங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதலங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இயேசுவின் வருகை குறித்து 2 பேர் என்ன எழுதுறாரு? புதிய ஏற்பாட்டிலே கடைசியாக எழுதப்பட்ட புஸ்தகம் 2 பேர். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷம் திருவெளிப்பாடு தான் நம்ம பைபிளில் கடைசியாக இருக்குது. ஆனால் புதிய ஏற்பாட்டு அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கிபி 140, எந்த வருஷம்? கிபி 140, 2வது நூற்றாண்டில் கிபி 140 தான் பேதுரு பேதுருனுடைய சீடர்களில் ஒருவர், அந்த வம்சத்தில் வந்தவர் இந்த 2 பேதுரை எழுதினார். பேதுரு பேர்ல இது ஒரு சூடோ பெட்ரைன் லெட்டர்னு சொல்லுவாங்க. சூடோ அப்படின்னாக்கா பேதுரு பேர்ல இன்னொருத்தர் எழுதுறது. சூடோ பெட்ரைன் லெட்டர். 2 பேதுரு 3:10 என்ன பார்க்குறோம்? ஆனால் ஆண்டவருடைய நாள் திருடனை போல் வரும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாள் திருடனை போல் வரும். ஸோ இயேசுவினுடைய வருகை, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை பைபிளில் பல இடத்துல, மத்தேயுவில், மார்க்கில், லூக்காவில், தெசலோனிக்கேயரில், பேதுருவில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவருடைய வருகை திருடனை போல இருக்கும். ஆண்டவருடைய நாள் திருடனை போல் வரும். வானங்கள் பெரு முழக்கத்துடன் மறைந்து ஒழியும், பஞ்சபூதங்கள் வெந்து உருகி போகும், மண் உலகமும் அதன் செயல்களும் தீக்கிரையாகும். அல்லேலூயா. தீக்கிரையாகும் என்னும் சொல் பல பாடங்களில் வெளியாக்கப்படும் என காணப்படுகிறது. அல்லேலூயா சொல்லாமா? இன்னும் 2 வசனம் வெளிப்படுத்தல் 3:3. திருவெளிப்பாடு 3:3. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்டதை வகையை நினைவு கூர்ந்து
பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. சரி, இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். என்னன்னா, வெளிப்படுத்தல் திருவெளிப்பாடு முடிச்சுட்டேன். திருவெளிப்பாடு 3:3, வெளிப்படுத்தல் 3:3. நீ கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள். உங்க பைபிள் எப்படி இருக்குது? நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கொள். கேட்டுன்னா ஆஸ்கிங் இல்லை, ஹியர். நீ காதால் கேட்டு வசனத்தை பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கொள். நீ கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள். அவற்றை கடைபிடி. ஸோ இயேசுவின் வருகையை பற்றி இன்றைக்கு உலகம் முழுவதும் பிரசங்கிக்கிறாங்க. பெந்தேகோஸ்தே சபையில் அடிக்கடி பிரசங்கம் பண்ணுறாங்க இயேசுவின் வருகையை பற்றி. இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ கேட்டதையும் பெற்றுக்கொண்டதையும் நினைவில் கொள். நீ கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள். அவற்றை கடைபிடி. நீங்க கேட்ட சத்தியத்தை கடைபிடியுங்க. மனம் மாறு, மனம் திரும்பு, ரிப்பன்ட். நீ விழிப்பாயிரே, இல்லையே நான் திருடனை போல வருவேன். நான் எந்த நேரத்தில் உன்னிடம் வருவேன் என்பதை நீ அறியாய். சர்தை சபையினுடைய திருச்சபையினுடைய தூதருக்கு இந்த கடிதம் எழுதப்படுகிறது. அந்த சபை சர்தை சபையின் தூதர் அந்த சபையை நடத்தக்கூடிய போதகரை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ மனம் திரும்பு, விழிப்பாயிரு, இல்லையே நான் திருடனை போல வருவேன். நான் எந்த நேரத்தில் உன்னிடம் வருவேன் என்பதை நீ அறியாய். ஸோ இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை எப்படி இருக்கும்? திருடனை போல. நாம் நினையாத நாழிகையில, நினையாத நேரத்திலே இயேசு வருவார். அல்லேலூயா. இயேசு எப்போ வருவார் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ அப்போ வரமாட்டார். இயேசு எப்போ வரமாட்டார் நீங்க நினைக்கிறீங்களோ அப்போ வருவார். நம்ம நிர்விசாரமா ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதை விசுவாசித்து கடைபிடித்து நம்ம மனம் திரும்பி இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இது ஒரு விசேஷம் என்னன்னா, ரோமன் கேத்தலிக் பைபிள், லாட்டின் பைபிள், வல்கேட், அந்த பைபிளில் இந்த மனம் திரும்பு என்கிற வார்த்தை டூ பெனன்ஸ், தவம் செய் என்ற அர்த்தத்தில் இருந்தது. அதைத்தான் மார்ட்டின் லூத்தர் சொன்னார். மனம் திரும்பு என்றால் மெட்டனோயா கிரீக்கில், இங்கிலீஷில் சேஞ்ச் ஆஃப் மைண்டு, உன் சிந்தையை மாற்றிக்கொள், உன் மனதை மாற்றிக்கொள்னு இருக்குது. ஆனால் வல்கேட்டில், லத்தீன் வல்கேட்டில், உள்காத்தா மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குது? தவம் செய்யின்னு இருக்குது. நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நம்ம தவம் செய்யக்கூடாது. பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு மனம் திரும்ப வேண்டும். நான் படிக்கிறேன், கவனிங்க. உல்கத்தா வல்கேட்டு தமிழ் பைபிள். ஆகையால் நீ எவ்விதம் பெற்றுக்கொண்டாய் என்றும் எவ்விதம் சொல்ல கேட்டாய் என்றும் நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு தவம் செய். அதை கை கொண்டு தவம் செய். டூ பெனன்ஸ், டூ பெனன்ஸ், தவம் செய். ஃபாதர்கிட்ட போய் பாவத்தை அறிக்கை செய், தான தர்மம் செய், பல கோயில்களுக்கு புனித யாத்திரை மேற்கொள், உன்னை நீயே சாட்டை எடுத்து அடித்துக்கொள். நீ பண்ண தப்புக்கு பட்னியா கடை 40 நாள் சாப்பிடாம, நீ பண்ண தப்புக்கு கடுமையான மழையிலையும் பனியிலையும் போயிட்டு
நின்று உனக்கு நீயே தண்டனை கொடுத்துக்கொள், அல்லது சாட்டை எடுத்து உன் முதுகில் அடித்துக்கொள், அல்லது முட்டிக்கால் போட்டுக்கொண்டே உன் வீட்டில் இருந்து சர்ச்சுக்கு நடந்து போ. ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், பாவத்தை மன்னியும். ஃபாதர்கிட்ட போய் உன் பாவ அறிக்கை பண்ணு. இதுக்கு எல்லாம் என்ன பேருன்னா தவம் செய். இதுக்கெல்லாம் என்ன பேருங்க? டூ பெனன்ஸ். இதை தான் மார்ட்டின் லூத்தர் கண்டுபிடித்தார். ஐயோ எவ்வளோ தப்பான காரியத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ மனம் திரும்புன்னு சொல்றார். உன் சிந்தையை மாற்றிக்கொள், உன் பாவத்தை அறிக்கை செய், உன் பாவத்தை விட்டுவிடு என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் நம்ம கத்தோலிக்க பைபிளில் என்னன்னு இருக்குது? தவம் செய், டூ பெனன்ஸ்ன்னு இருக்குது. ஐயோ ரொம்ப தப்பு. நாம் செய்கிற நீதியின் கிரியைகளின் நிமித்தம் தேவன் நம்மை ரட்சிக்கிறது இல்லை. தமது இரக்கத்தின்படியே, தமது கிருபையின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாவின் புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சிக்கிறார் என்கிற அந்த உபதேசத்தை மார்ட்டின் லூத்தர் போதித்தார். இப்போ பாருங்க, நான் வச்சிருக்கிற இந்த கேத்தலிக் பைபிள் திருவெளிப்பாடு, இந்த 3:3 அவங்க எப்படி அழகாக மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இது ஆக்சுவலாக திருவிழியத்தினுடைய கரெக்டட் எடிஷன். திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பு திருத்திய பதிப்பு, ரோமன் கேத்தலிக் சர்ச் வெளியிட்ட பைபிள். இந்த கரெக்ட் டிரான்ஸ்லேஷன். இதில் அவங்க எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. நீ கற்றதையோ கேட்டதையோ நினைவில் கொள், அவற்றை கடைபிடி, மனம் மாறு, நீ விழிப்பாயிரு, இல்லையே நான் திருடனை போல வருவேன், நான் எந்த நேரத்தில் உன்னிடம் வருவேன் என்பதை நீ அறியாய். அல்லேலூயா சொல்லாம கை கட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம? ஆண்டவர் உன் பாவத்துக்காக தவம் செய் என்று சொல்லவில்லை, உன் பாவத்துக்காக மனம் திருந்து என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? மனம் திருந்து அல்லது மனம் மாறு, சேஞ்ச் யுவர் மைண்ட். கடைசியா ஆண்டவருடைய வருகை திருடனை போல வரும். வெளிப்படுத்தல் 16:15. வெளிப்படுத்தல் இது வரைக்கும் படிக்காதவங்க படிங்க. வெளிப்படுத்தல் 16:15 எல்லாரும் படிக்கணும். வெளிப்படுத்தல் 16:15 சத்தமா படிங்க. நூச்சலமா படிச்சிங்களா? படிங்க. இதோ திருடனை போல் வருகிறேன், இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக, தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்திருந்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன். பாக்கியவான். அதாவது நான் சொன்ன பார்த்தீங்களா, நைட் டைமில் எஜமான் வர தாமதித்த போது அவங்க போட்டிருக்கிற அங்கேயெல்லாம் கழட்டி வச்சுட்டு ஆர்டினரியாக ஒரு ட்ரெஸ் போட்டு அவங்க படுத்துருவாங்க, ஒரு துண்டுகளை கட்டிட்டு. இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்ன பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இதோ பைபிளில் எங்கெல்லாம் இதோன்னு வருதோ முக்கியமானது. லோ சோஃபியா ஒருத்தவங்க தான் பிரசங்கத்தை ஒழுங்காக கவனிக்கிறாங்கன்னு எல்லாரும் கவனிக்கிறீங்க. ஆனால் அந்த இதோ, பிஹோல்ட் ஆர் லோ அல்லது லுக், பிஹோல்ட், லோ, லுக், இதோ அப்படின்னு வரக்கூடிய வார்த்தை. கவனி, லிசன் டு மீ, ஆல் ஆஃப் யூர் லிசன் டு மீ. டீச்சர் சொல்லுவாங்க, சார் சொல்லுவாங்க, இதோ நான் திருடனை போல வருகிறேன், தாங்கள் ஆடையின்றி நடப்பதையும், ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டுட்டு நிர்வாணமாக நடப்பதையும், தாங்கள் ஆடையின்றி நடப்பதையும், பிறந்த மேனியராய் இருப்பதையும், பிறர் பார்த்திடாதவாறு தங்களின் ஆடைகளை ஆயத்தமாக வைத்திருப்போரும் விழிப்பாய் இருப்போரும் பேறு பெற்றோர். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானத்தை
மனிதர் காணும்படி நிர்வாணமாய் நடவாமல் விழிப்பாய் இருந்து தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. பல்கேட் தமிழ் டிரான்ஸ்லேஷன். 100 வருஷத்துக்கு முன்னால மொழிபெயர்க்கப்பட்ட பைபிள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் திருடனை போல வருகிறேன், தாங்கள் ஆடையின்றி நடப்பதையும் பிறந்த மேனியராய் இருப்பதையும் பிறர் பார்த்திடாதவாறு தங்களின் ஆடைகளை ஆயத்தமாக வைத்திருப்போரும் விழிப்பாய் இருப்போரும் பேறு பெற்றோர். திரும்ப ஒரு தடவை படிங்க. வெளிப்படுத்தல் 16:15. இதோ திருடனை போல் வருகிறேன், இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் தங்களுடைய வஸ்திரங்களை, அவர்கள் அணிந்திருக்கிற அந்த ரோப், அந்த சால்வையை, அந்த உடையை காத்து கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய வருகையை குறித்து பேசும்படியாக ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுத்தார். இயேசு வருகையை பற்றி 8 விதமான உபதேசங்கள் இருக்குது. நான் அதை ஃபேஸ்புக்கில் எல்லாருக்கும் அனுப்பிச்சேன். இயேசுவின் வருகையை குறித்த 8 விதமான உபதேசங்கள், 8 விதமான போதனைகள். நம்ம குளோரியஸ் சர்ச் வாட்ஸ்அப்லேயும் போட்டேன், ஃபேஸ்புக்லேயும் போட்டேன். அப்போ 2 பேர் என்கிட்ட சந்தேகம் கேட்டாங்க. ஒருத்தர் சவாப்பேட்டையில் இருக்கிற தினேஷ்குமார் என்கிற ஒரு பாஸ்டர், இன்னொருத்தர் வியாசர்பாடியில் இருக்கிற சாலமோன் என்கிற என்னுடைய முன்னாள் மாணவர். அவங்க 2 பேரும் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, பாஸ்டர், இயேசுவின் வருகையை பற்றி 8 விதமான போதனைகள் இருப்பதாக நீங்கள் எழுதியிருக்கிறீங்க. இந்த 8ல் நீங்கள் எதை நம்புறீங்க? ஏன்னா அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நாங்களும் மற்றவங்களுக்கு அதை போதிப்போம். சாலமோன் வந்து சர்ச் ஆஃப் காட் பாஸ்டருடைய மகன், ஒரு மிகப்பெரிய ஒரு மியூசிஷியன், மியூசிக் கிளாஸ்லாம் நடத்துகிறாரு. நம்ம பைபிள் காலேஜில் படித்தார், ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவர். அவங்க அண்ணன் ஒரு பைபிள் காலேஜ் நடத்துகிறார் வியாசர்பாடியில். தினேஷ்குமார் என்றவர் சவாப்பாட்டியில் ஒரு பைபிள் காலேஜ் நடத்துகிறார். அவங்க 2 பேரையும் என்கிட்ட கேட்டாங்க, இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி எத்தனை உபதேசங்கள் இருக்கிறது? 8 உபதேசம் இருக்குது. இந்த 8ல் நீங்கள் எதை பிலீவ் பண்ணுறீங்க? நான் சொன்னேன், சிம்பிளாக சொன்னேன், இயேசு கிறிஸ்து 2வது முறையாக மீண்டும் வருகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் இந்த 8 முறைகளில், போதனைகளில் எந்த போதனையின்படி வருவான்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். அவர் ஒரு ரூட்டில் வரப்போகிறார். வானத்திலேருந்து அவர் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவர் எப்படி வரப்போகிறாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் திருச்சபை பிதாக்கள், பைபிள் ஸ்காலருங்க 8 விதமாக போதிக்கிறாங்க. இயேசுவின் வருகை 8 விதமாக இருக்குது. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இயேசு கிறிஸ்து 2வது முறை இந்த பூமிக்கு வரப்போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் இந்த 8 விதங்களில் எந்த விதத்தில் வந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் அவரை சந்திக்கிறதுக்கு நான் ஆயத்தமாகும். அல்லேலூயா. நான் அவரை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாகணும். அவரை சந்திப்பதற்கு என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். அவரை சந்திப்பதற்கு நான் விரும்புகிறேன். ஐ லவ் டு see ஜீசஸ் அகெயின். மீண்டுமாய் சந்திக்க விரும்புகிறேன். இதுதான் என்னுடைய நம்பிக்கை என்று நான் பதிலளித்தேன். அவங்க 2 பேரும் சந்தோஷப்பட்டாங்க. அதைத்தான் நாங்களும் நம்புகிறோம். இயேசு 8 விதங்களில் எந்த விதமாக வருவார்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இயேசுவை சந்திப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அதையே நாங்கள் மக்களுக்கு போதிக்கிறோம். ஸோ இன்றைக்கி காலை நேரத்தில் உங்களுக்கு என்னுடைய கடமை முடிந்து விட்டது. என்ன கடமை? இயேசு மறுபடியுமாக இந்த உலகத்திற்கு வரப்போகிறார், வருகிறார். அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமாகுங்கள். உங்கள் அறைகள் கட்டப்பட்டிருக்கட்டும், உங்கள் தீபங்கள், விளக்குகள் எரியட்டும். எந்த நேரத்தில் கதவை தட்டினாலும் ஓடி போய் அவரை வரவேற்க நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எஜமானுடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறதை, விழித்து கொண்டு இருக்கிறதை அவர் பார்க்கும்போது
அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? பந்தியில் அமருங்கள், உங்களுக்கு உணவு பரிமாறுகிறேன் என்று உங்களுக்கு உணவு பரிமாறுவார். நீங்கள் பாக்கியவான்களாய் மாறுவீர்கள். இதைத்தான் உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் இந்த செய்தியின் மூலமாய் கொடுக்கிறார். உங்களுக்கு மட்டுமல்ல, யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், உலகம் முழுவதும் இதை பார்க்கிற அனைவருக்கும் தேவன் கொடுக்கிற செய்தி. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிறது. அவரை வரவேற்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமென். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.